முடிந்த பின்பும் தங்களது கட்சியை சார்ந்த நபரை தமிழக அரசு மிரட்டுவதாக பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களை தேர்தல் முடிந்த பிறகும் தமிழக அரசு அச்சுறுத்துவது சரியில்லை என்பதை முதலிலேயே நான் எச்சரிக்கிறேன். ஏற்கனவே நாங்க 13வது எண் பூத்ல 122வது வட்டத்துல இந்த பிரச்சனை இருந்ததுன்னு ஏற்கனவே தேர்தல் அதிகாரிட்ட நாங்க புகார் கொடுத்திருக்கோம். ஆனால் அது அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நடக்கும் சம்பவங்கள் இதை போல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அங்கே நடந்தது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அங்க ஏதோ எந்த பூத்லையும் அசம்பாவிதம் நடக்கல, அதனால மறு வாக்குப்பதிவு கிடையாதுன்னு சொன்னவர்கள் ஏன் இன்று மறுபடியும் அரசாங்க அதிகாரிகளால், மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளால் கௌதம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு கேள்விகள் கேட்டு, எவ்வளவோ எல்லா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லயும் போய் இன்னைக்கு வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஆக அவரு கிளியரா சொல்லியிருக்காரு எங்ககிட்ட எந்த கனெக்ஷனும் இல்ல அப்படின்னு. தனிப்பட்ட முறையில பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் 20-25 கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தவங்க எல்லாம் போய் விட்டாச்சு. ஆனா இங்கே கௌதம் அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு வந்து ஏற்கனவே அவர் காயப்பட்டிருக்கிறார், அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துகிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இங்க இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் நான் எச்சரிக்கிறேன். ஜனநாயகத்தில் இதெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்க தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை. அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள். இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க? ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க. என்ன ஜாதியை வைத்து திட்டினார்? அவர் பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்தவர், எஸ்டி பிரிவை சார்ந்தவர். அவர் என்ன ஜாதியை வச்சு திட்டினார்? அவரை பார்த்த உடனே இவர் வேற ஆளா இருப்பார் போல இருக்கு, நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே, அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது. பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவும் தான் இருக்கு. இவங்க பாஜக காரங்க உடனே ஏதோ இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி, இதுவே தவறு. ஜாதியை நாங்க யாருமே எடுக்கல, நீங்க தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன். இதே போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம். இன்னைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் அவர்கிட்ட வந்து நீங்க இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள்? உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சிருக்காரு, என்ன ஏதுன்னு? அதனால இதை போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.